அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் சராசரியாக 18 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாக வேண்டும். இந்த மாதம் மழைப்பொழிவு இயல்பை விட குறைந்தே பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செலினா, வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க, விவரங்கள்? அதாவது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை என்பது அக்டோபர் 3வது வாரத்தில் தொடங்கப்படும் என்று நேற்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது வானிலை தொடர்பான ஒரு தகவல் என்பதை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக செப்டம்பர் மாதத்தில் தமிழகத்தில் மழைப்பொழிவு என்பது இயல்பை விட குறைந்திருந்தாலும் வெப்பநிலை என்பது இயல்பை விட அதிகரித்து காணப்பட்டதாக கூறப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் சராசரியாக 18 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாக வேண்டும் எனவும், ஆனால் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் என்பது மழைப்பொழிவு இயல்பை விட குறைவாகவே பதிவாக எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. கடல் சார்ந்த அலைவுகள் மற்றும் வளிமண்டலத்தில் நிலவும் காற்று நிலையற்ற தன்மை அதே போல சுற்றுச்சூழலின் காரணமாக அக்டோபர் 4ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வெப்பசலன மழை என்பது இடியுடன் கூடிய மழைக்கு அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல வெப்பமண்டல காற்று குவிதலின் நகர்வு மற்றும் கடல் சார்ந்த அலைவுகளின் காரணமாக அக்டோபர் மாதத்தில் பகல் நேரத்தில் வெப்பநிலை என்பது இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்றும் கூறப்படுகிறது. செப்டம்பர் மாதத்தை தொடர்ந்து அக்டோபர் மாதம் இயல்பான மழை என்பது இருந்தாலும் கூட இயல்பை விட இந்த ஆண்டு குறைவான மழை பொழிவு என்பது இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அக்டோபர் மாதத்தில் தான் அதிகப்படியான மழை என்பது வடகிழக்கு பருவமழை காலத்தில் இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு இயல்பான மழையை விட குறைவாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அக்டோபர் 3வது வாரத்தில் வங்கக்கடலில் புயல் என்பது உருவாக வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், ஆனால் அந்த புயல் வடக்கு ஆந்திரா மற்றும் ஒடிசாவை நோக்கி பயணிக்க வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இதன் காரணமாக அக்டோபர் 2வது வாரத்தில் தமிழகத்தில் மழைப்பொழிவு என்பது குறைவாக காணப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். வடகிழக்கு பருவமழை குறித்தான 2ஆம் கட்ட அறிக்கை என்பது வரும் அக்டோபர் 6ஆம் தேதி வெளியிடுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கக்கூடும் எனவும், அந்த அறிக்கையில் விரிவான தகவல், அதாவது எத்தனை சதவீதம் மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும், அதே போல அக்டோபர் மாதத்தில் எந்த அளவிற்கு மழை இருக்கும், வடகிழக்கு பருவமழை என்பது இந்த காலகட்டத்தில் எவ்வளவு இருக்கக்கூடும் என்பது தொடர்பான முழுமையான விவரங்களை தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி செலினா.